திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. நந்தியம்பெருமான் பற்றிய சில செய்திகளை இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் சமண சமயத்திற்கும் சைவ சமயத்திற்கும் சில தொடர்புகள் சொல்லுகின்றார்கள். சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் இடபதேவர் என்னும் நந்தீஸ்வரர், சமண துறவியருள் ஒரு கணத்தார் நந்தி கணத்தார் என்றும் சொல்லப்படுகின்றார்கள். கிபி 6ஆம் நூற்றாண்டிற்கு பின்பு காணப்படும் சிவமூர்த்தங்களிலேயே காளை வாகனம் தவிர்க்கப்படாமல் காட்டப்பெற்றுள்ள கலைத்திறம் இந்த கருத்திற்கு அரண் செய்வதாக இருக்கின்றது. ஏனெனில் வேத காலத்தில் சிவ வழிபாடு இருந்தமைக்கான சான்றுகள் இல்லை. முதல் வேதமாகிய ரிக்வேதத்தில் காணப்படும் முதன்மை தெய்வம் இந்திரனே ஆவான். இந்திரனை பெருவடிவ காளையாக வேதங்கள் காட்டுகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையும் அன்றும் இன்றும் என்றும் தமிழனின் வாழ்வில் பேரிடம் பெற்று விளங்குவது காளையும் பசுவும் ஆகும். கொல்லேறு தழுவி மனம் கொள்வோனே வீரத்தமிழன் என்றெல்லாம் போற்றப்படுகின்றான். சிவபெருமானின் வாகனமாக இக்காளையினை கொண்டுள்ள தன்மையினை நாம் பண்டை தமிழனின் சமய வாழ்வில் பார்க்கின்றோம். சைவம் இடம்பெறுவதற்கான அணியமாக அமைந்தது என்றும் கொள்ளலாம். சிவனார்க்கு உரிய நந்தி வாகனம் பின்பு சிவ குடும்பத்தினராய் இருக்கக்கூடிய உமையம்மை, விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் ஆகியோருக்கும் வாகனமாக அமைந்தது. சிவபெருமானுடைய வாகனமாகிய நந்தி பின்பு சமய நூல்களில் சற்று மதிக்கப்பெற்ற நிலையில் அதிகார நந்தி எனவும் வாகன நந்தி எனவும் பிரித்து காட்டப்பட்டிருக்கின்றது. அதிகார நந்தி நந்தி முகமும் தேவ உடலும் கொண்டு இருக்கக்கூடிய உருவமாக நமக்கு சித்தரிக்கப்பட்டு காட்டப்படுகின்றது. வாகனமோ முழுக்க முழுக்க கபில நிற காளை கன்றுதான். இதனை வெளிப்படுத்தும் முகமாக சிவபெருமான் கோவில்களில் முன்னதாக ஒரு நந்தியும் அந்த கருவறைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு நந்தியும் இடம்பெற்று இருக்கின்றது. வாகனம் வெளி நிற்பதும் அணுக்கத் தொண்டன் அண்மித்து நிற்பதும் பண்டை தமிழனின் சமூக வாழ்வியலில் பழகி வந்த தோற்றம். அப்பெரும் தமிழ் மக்கட்கு முதல்வனாக சிவனார்க்கு அவ்வண்ணமே வாகன நந்தியும் அதிகார நந்தியும் அமைகின்றது. அணுக்கத் தொண்டனின் அறிவும் திறமும் வலிமையும் பெற்றவனாய் இருத்தல்தான் இலக்கணம். இசைக்கலை வல்ல பூத கணங்களை அடக்கியாளும் வலிமை மிக்க இறைவனின் உள்ள குறிப்பினை அறிந்து செயல்படும் ஞான கூர்மை மிக்க அதிகார நந்தி இதை நமக்கு நினைவுறுத்துகின்றது. வாகனம் உரியவனது சொல் கேட்டு செயல்பட்டால் போதுமானது. எனவேதான் இந்த வாகன நந்தி இறைவனது ஆணையை எப்போதும் எதிர்நோக்கி இருக்கும் முகமாக இடது செவியை வலித்து இறையனார்பால் சற்றே திருப்பிய பாங்கில் நமக்கு வடிவமைக்கப்பட்டு காட்டப்படுகின்றது. சில நேரங்களில் சாமியை மறைக்கும் பிள்ளையாகவும் நந்தி விளங்குவது உண்டு. அதனை நாம் சற்றே விலகியிரும்பில்லாய் என்று கூறிய புராணச் செய்தி மூலம் நாம் காண்கின்றோம். இவ்வாறாக நந்தியம்பெருமான் வாகன நந்தியாகவும் அதிகார நந்தியாகவும் விளங்குகின்றார் என்று பண்டைய செய்திகள் நமக்கு காட்டுகின்றது. இந்த சிந்தனை
தொடரும். திருச்சிற்றம்பலம்.